जय सद्गुरुनाथ महाराज की जय. நம் சத்குருநாதருடைய லீலைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஞானானந்த விலாசம்ங்கிற புஸ்தகத்தில் ஜானகிராமன்கிற பக்தர் எழுதியிருக்கார். திருக்கோவிலூர் சேர்ந்தவர் அவர் எழுதியிருக்கார். அவருடைய தகப்பனார் கேசவ பிள்ளைன்னு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்துட்டு இருந்தாராம். அவரோட சொந்த ஊர் திண்டிவனம்னு எழுதியிருக்கார். திண்டிவனத்தில் படிச்சுட்டு இருந்தேன்னா சின்ன வயசில் லீவு நாளில் பாட்டியோட வீட்டுக்கு வருவேன். தாத்தா பாட்டி சித்தலிங்க மடத்தில் இருந்துட்டு இருந்தா. ஏன்னா அவள் அம்மாவோட ஊர் சித்தலிங்க மடமா, அதனால் தாத்தா பாட்டி அங்கே இருக்காங்கனால போயிட்டு வருவார். அது பக்கத்தில் தான் சுவாமி இருக்கார். சுவாமியை பற்றி அவருக்கு தெரியாது. சின்ன வயசில் நிறைய விஷம காரியம் பண்ணுவேன்னு போட்டிருக்கார். இப்போ ஒரு நாள் விஷமம் பண்ணுறத பொறுக்க முடியாத பேரப்பிள்ளையாட்ட விஷமத்தை பார்த்துட்டு பாட்டி சொன்னாலாம், ஏண்டா உசுரோடு இருந்து என் உயிரை எடுக்கிற, நீ அப்போவே போயிருக்க வேண்டியது, எல்லாம் அந்த சாமியாரால் வந்தது அப்படின்னு ஒரு தினம் கோச்சின்னாலாம். உடனே அவர் என்ன விஷயம் பாட்டி, நான் எப்போவோ செத்து போயிருக்கணுங்கிறிய, என்னது, எந்த சாமியார் அப்படின்னு சொன்ன உடனே இது இங்கே இருக்காரு அந்த சாமியார் தான் சொல்லி சுவாமியை பற்றி சொல்லிவிட்டு, 15 நாள் குழந்தையான்னு இருந்தபோது உடம்பு முடியாமல் இருந்தேன், பேச்சு மூச்சே இல்லை, பால் கூட குடிக்கல. இப்போ ஞானானந்த சாமிகிட்ட குழந்தைய எடுத்துன்னு போய் சுவாமி எப்படியாவது குழந்தைய காப்பாற்றுங்க சுவாமின்னு கேட்டேன். சுவாமி குழந்தைய இங்கே விட்டுடு, 4 நாள் கழிச்சு எடுத்தும்போன்னு சொல்லிட்டார். அதுமாதிரி முதல் 3 நாளைக்கு சுவாமி நெத்தியில் விபூதி விடுவார், வாயில் துளியோடு விபூதி தடவுவார். அப்படியே ஆகாரம் இல்லாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் நீ கிடந்த. 4ஆவது நாள் உனக்கு மூச்சு எடுத்து குழந்தைய எடுத்துன்னு போங்க, தாய்ப்பால் கொடுக்கலான்னு விட்டார். அதுக்கப்புறம் நன்னா ஆகிட்டேன், உனக்கு ஜானகிராமன் அவர் தான் பேர் வச்சார் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாலாம். சுவாமியுடைய ஒரு அன்பும் கருணையும் நிறைய அனுபவிச்சிருக்கேன்னு எழுதியிருக்கார். நான் ரொம்ப இளமை துடுக்கில் இருந்திருக்கேன், கடவுள் மறுப்பு கட்சியிலெல்லாம் கூட இருந்திருக்கேன். ஆனால் கூட சுவாமி என்னை வெறுத்ததே கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்திலையும் எனக்கு கைட் பண்ணியிருக்கார், கூட இருந்து என்னை காப்பாற்றிருக்காருன்னு சொல்லியிருக்கார். அப்போது பாட்டி சொல்கிறதே ஒரு அனுபவித்து தெரிஞ்சுட்டுருக்கார். ஞானானந்த சுவாமி பெரிய மகான்பா, நமக்கெல்லாம் தெய்வம் பாலாம் பாட்டி. எந்த காரியம் எடுத்தாலும் அவரை கேட்காம நானோ தாத்தாவோ பண்ண மாட்டோம். முதல்ல சுவாமி இந்த ஊருக்கு வரத ஜடாமுடியோடு இருந்தார். அப்போவே தாத்தா பார்த்துருக்காராம் அவரை. எல்லாருக்கும் நல்ல அறிவுரைகள் சொல்லுவார், கெட்ட வழியில் போகாமல் தடுப்பார், எல்லாரோட கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணியிருக்கார். அதனால் எல்லா ஜனங்களுக்கும் அவர்கிட்ட அப்பேற்பட்ட ஒரு பிரியம். உங்கள் அம்மா கல்யாணமே அவர் சொல்லி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாலாம். நம்ம எல்லோரும் இன்றைக்கி நல்லா சுகமாக இருக்கோம், சொத்து சௌக்கியத்தோடு இருக்கோம்னா அந்த சுவாமி தான் காரணம்னு சொன்னான். அதனால் சுவாமிகிட்ட எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்தது. நானே பார்த்துருக்கேன், சுவாமி பெரிய ஞானி, அவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது. அவரை பார்க்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவா. அவள்லாம் எந்த ஊர்லேருந்து வரா அப்படின்றத சொன்ன உடனே அந்த ஊரில் இருக்கிற விசேஷம் என்ன, அந்த ஊரில் என்ன கோவில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் கூட சுவாமி சகஜமாக சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்படுவார். ஒரு சாய்பூவத்தில் சுவாமிகிட்ட சித்த வைத்தியம் கற்றுக்கணும்னு வந்தாராம். சுவாமிக்கு பேதம் கிடையாது, அவரை பொறுத்தவரை எல்லாரும் அவருக்கு குழந்தைகள் தான். அதில் எல்லாரையும் அரவணைச்சுட்டு இருந்தார். பூர்ணமான அத்வைத்தி இல்லையா. அப்போ அந்த சாய்பு இன்னென்ன வியாதிகளுக்கு என்னென்ன மருந்துன்னு சுவாமிகிட்ட தெரிஞ்சுக்கும் போது சுவாமி சொன்னாராம், சில மூலிகைகள் பேர்லாம் சொல்லி இதெல்லாம் கொல்லிமலையில் கிடைக்கும், செஞ்சியில் இருக்குது, மைசூர் காட்டு பகுதியில் இருக்குதுன்னு சொன்னாராம். சரி, இதை போய் எடுத்துன்னு வரணுன்ற மாதிரி சாய்பு நினச்சிருப்பார் போல் இருக்கு. கார்த்தால் அவர் கிளம்புறத சுவாமியே அந்த மூலிகையெல்லாம் பறிச்சுன்னு வந்தது போல் கொண்டு கொடுத்தாராம். ராவோட ராவா அவர் எங்கே போய் எப்படி எடுத்துன்னு வந்தாருன்னு புரியாமல் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அதேமாதிரி வேணுப்பிள்ளைங்கிறவருக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்துருக்கார் சுவாமி. நான் பார்த்துருக்கேன், சுவாமியுடைய அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லைங்கிறத பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். பிற்பாடு இவருக்கு படித்து முடித்து உத்தியோகம் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது, விவசாயம் பண்ணலாமாங்கிற எண்ணமும் இருந்தது. சுவாமி நீ உத்தியோகத்துக்கு போயிடு அப்படின்னார். அப்போ உத்தியோகத்துக்கு சேர்ந்த உடனே சுவாமி தரிசனம் எடுத்து சுவாமி சொன்னாராம், உத்தியோகத்தில் கவனமாக இரு, ஜாக்கிரதையாக இரு, சோம்பேறித்தனம் இல்லாமல் வேலை செய்யி, ஸ்தாபனத்தை முன்னேற்றணுங்கிறதுக்காக வேலை செய்யணும், யாரையும் ஆனால் சட்டுன்னு நம்பக்கூடாது. முக்கியமாக வேலை செய்கிற ஸ்தாபனத்தோட தலைவரே யார், அந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அவர் சொன்னால் கூட தீர ஆலோசனை பண்ணாமல் எதையும் பண்ணாதேன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார். இவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கம்பெனியோட தலைவர் சொன்னபடி இவர் ஒரு காரியம் பண்ணிட்டார். அது சட்டத்துக்கு புறம்பான காரியங்கிறதுனால பிற்பாடு ஆடிட் வந்தபோது அதில் மாட்டினுட்டார். அப்போ அந்த தலைவர் என்ன பண்ணிட்டார், இவர் மேலே பழிய போட்டு தப்பிச்சுன்னு விட்டார். அதனால் இவர் ஜெயிலுக்கு போகிறாப்புல ஆயிடுச்சு. அப்போ நினச்சிட்டாராம், ஆஹா சுவாமி வார்த்தையை மீறிவிட்டோமேன்னு நினச்சிட்டாராம். ஜெயிலில் வாசம் பண்ணிட்டு இருந்தபோது சுபாவத்தில் குருநாதர் ஈடுபாடு உள்ளவருங்கிறதுனால ரொம்ப சாத்விகமாக நடந்துட்டு இருந்திருக்காரு. அதனால் ஜெயிலில் நல்ல பேர் இருந்திருக்கு. ஒரு சமயம் வார்டன் இவரை கூட்டின்னு போய் தன் வீட்டில் வேலையெல்லாம் பண்ண சொன்னாராம். 1 வாரம் அங்கே வேலை பண்ணியிருக்கார்.
மறுநாள் குருவாரத்தன்னைக்கு சுவாமியை தியானம் பண்ணிட்டே ஜெயிலில் படுத்துட்டு இருந்தேன். வியாழன் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வெடிகாலத்தால் 3:30 மணிக்கு சுவாமி சொப்பனத்தில் வந்தார். உனக்கு நேத்தியே விடுதலை ஆகிடுத்தே, இன்னுமே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். இவருக்கு ஆச்சரியப்பட்டிருக்கார். கார்த்தால நிஜமாவே வார்டன் வந்து பா நேத்திக்கே அவனை விடுதலை பண்ண சொல்லி உத்தரவு வந்துடுத்துப்பா, ஆனால் லேட்டாக கிடச்சதுனால அந்த உத்தரவு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி கார்த்தால விடுதலை பண்ணினாராம். அப்புறம் நேரம் சித்தலிங்கம் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அழுதேன். சுவாமி கருணையோடு எனக்கு ஆறுதல் சொன்னார். எந்த நிலைமையிலையும் என்னை கைவிட்டதே இல்லை அப்படின்னு எழுதி ஒரு சமயம் சித்தலிங்கம் மடத்தை சுவாமி தரிசனம் பண்ண போன போது பக்கத்தில் இருக்கிற பட்டறையில் படுத்துட்டு இருந்தாராம். பாதி ராத்திரி 1:30 மணி இருக்குமா, உடம்புல ஏதோ ஜில்லுன்னு ஊர்றாப்பில் ஏதோ ஒரு உணர்வு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா பெரிய பாம்பு வழ வழ வழன்னு மேலே ஏறி போகிறது. உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுது. அசைஞ்சா கொத்திப்பிடும். அதனால் அசையாமல் படுத்துட்டு இருக்கார். அது மெதுவாக ஊறி போகிறது. தூரத்தில் எங்கேயோ தாரத்தப்பட்ட சத்தமும் கேட்டிருக்கு. இது என்னதான் இந்த நேரத்தில் இப்படி சத்தம் கேட்குறதேன்னு நினச்சிருக்கார். அந்த பாம்பு போனதுக்கு அப்புறம் தூக்கமே வரல. ஒரு 3:30 மணிக்கு சுவாமி மெதுவாக அந்த பக்கம் வந்துட்டு, என்ன தாரத்தப்பட்ட சத்தம் கட்டுதா, நல்ல பாம்பு வந்துதா, இதை யார்ட்டையும் சொல்லாதே, உனக்கு வந்து ஆபத்து போயிடுத்து, நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொன்னாராம். என்ன சம்பவம்னு புரியல. ஏதோ எனக்கு வந்து ஆபத்தை கண்டத்துலேருந்து சுவாமி என்னை காப்பாற்றிவிட்டார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் நான் சந்தர்ப்பம் கிடைச்சா சுவாமி தரிசனம் பண்ண போவேன். அங்கே போனாலே எனக்கு நிம்மதி கிடைக்கும். நான் வாழ்க்கையில் நன்னா இருக்கேன்னு அவர் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப உருகி உருகி எழுதியிருக்கார். அதை படிக்கும்போது நம்ம சித்தலிங்கம் மடத்தில் சுவாமியோட லீலையை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பாவம் உண்டாருது. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.